தமிழகத்தில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் கைத்தறி நெசவாளர்களுக்கு பாவு நூல் கிடைக்கவும், ஜிஎஸ்டி வரி விதிப்பை குறைக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த புளியம்பட்டியில் கைத்தறி நெசவு தொழிலாளர்களின் கூட்டம் நடைபெற்றது. தேவாங்கர் முன்னேற்ற பேரியக்க சங்க தலைவர் நாகராஜ் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஈரோடு, திருப்பூர், கோவை உள்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கைத்தறி நெசவாளர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தின் மாநில தலைவர் நாகராஜ் சுப்பிரமணி, ஜிஎஸ்டி வரி விதிப்பு, பாவு நூல் கிடைக்காமல் இருப்பது, நெசவுக்கு ஏற்ற கூலி கிடைக்காதது போன்ற காரணங்களால் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொழிலை மாற்ற வேண்டிய சூழ்நிலை உள்ளது. வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்கு காரணம் பாவுக்கு நூல் கிடைப்பதில்லை, நூல் விலை ஏற்றம் இருக்கிறது, ஜிஎஸ்டி உயர்வு இருக்கிறது. தமிழக அரசு கருணை உள்ளத்தோடு இலவச மின்சாரம் வழங்கியது போல இந்த மக்களை கண்டுகொள்ள வேண்டும். இந்த மக்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரம் மேம்பட உதவிகள் செய்ய வேண்டும். அதே போல தொடர்ந்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும். அரசு அதிகாரிகள் குறைந்தது 5000 ரூபாய்க்கு கைத்தறி பொருட்களை வாங்க வேண்டும் என்று அரசு ஆணை பிறப்பிப்பதோடு இல்லாமல் அதை கண்காணிக்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாக எங்கள் நெசவை குலத்தொழிலாக கொண்ட மக்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும்.